பெண்கள் ஜெப ஐக்கிய கன்வென்ஷன் வரலாறு கூறுதல். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. செப்பனியா 3:14. தேவன் எத்தனை அழகாக தம் ஊழியத்தில் பெண்களை பயன்படுத்தியுள்ளார் என்பதை பார்க்கும்போது அற்பமானவைகளையும் பலவீனமானவர்களையுமே தம் ஊழியத்தில் பயன்படுத்தினார் என்பதை எண்ணி தேவனை துதிப்போம். 1945ஆம் ஆண்டு அற்பமாக ஆயர்கள் பயிற்சி பெற்ற அழகிய திருமறையூரில் திருமதி நகோமி பாலையா அம்மாவின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட ஜெப ஐக்கியமானது ஜெப மாதுகளாக சன்னியாசினி பொன்னம்மா, ஜெபமணி அம்மா ஆகிய சிலர் கூடி ஜெபிக்கும் ஜெபக்குழுக்களாகவே ஆரம்பிக்கப்பட்டது. திருமதி பரிமளம் மாஸ்லாமணி அம்மையாரை ஆவியானவர் அடையாளம் காட்ட 1959ஆம் ஆண்டு நகோமி அம்மாவும் ஆண்டவரிடம் செல்ல 1960இல் பரிமளம் அம்மா பொறுப்பேற்று தமிழ்நாடெங்கும் பரிமளமாம் ஜெபமணம் வீச பறந்து விரிந்தது. 1986இல் திருமதி பரிமளம் மாசுலாமணி அம்மா என்னிடம் பொறுப்பை கொடுக்கும்போது ஆசிரிய பணியிலிருந்து நான் தயங்கினேன், தடுமாறினேன். தாயின் கருவில் தெரிந்தெடுத்தவரோ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கரம் பிடித்து நடத்தினார். ஜெபிக்கும் மூத்த வழிகாட்டிகளை தந்தார். உடனூழியர்கள் அனைவரும் அன்பு காட்டினர், அன்புடன் செயல்பட்டனர். செயல் வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக உடன் வந்தனர். இவர்கள் இவ்வூழியத்தின் முதுகெலும்பு போன்றவர்கள். ஆத்துமாக்களை ஆண்டவரிடம் அழைத்து வரும் அறுவடையாளர்கள். ஆண்டுதோறும் சுவிசேஷ பணி நடைபெற்றது. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்டனர், ஆவியில் அனலாகினர், சோர்ந்த உள்ளங்கள் புத்துயிர் பெற்றன, தேவைகள் சந்திக்கப்பட வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டன. ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் தந்தார். ஒவ்வொரு வருட கன்வென்ஷனிலும் மீதமான துணிக்கைகள் எடுக்கப்பட்டு தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஊழியங்கள் விரிவடைய விதவைகள் 12 பேரும் வேதாகம ஸ்திரீகள் 10 பேரும் ஆதரிக்கப்பட்டு மாதம் ரூபாய் 700 800 என்று அனுப்பப்படுகிறது. வேதாகம ஸ்திரீகள் இல்லந்தோறும் சென்று ஜெபித்து ஆறுதல் கூறி ஏற்ற உதவிகள் செய்து ஆத்மாக்களை ஆதாயம் செய்கின்றனர். வாழ்வளிக்கும் திட்டம், ஏழைகளுக்கு உதவும் திட்டம், வேதாகம கல்வி கற்பித்தல், வேதாகம தேர்வுகள் நடத்துதல், ஜெப குழுக்கள் உருவாக்குதல் என செயல் வீரர்களாய் செயல்பட செய்தார். குடும்பங்கள் கட்டப்பட்டன. குடும்ப ஜெபம், குழு ஜெபம் என எல்லைகள் விரிவடைந்தன. அழைத்தவர் அழகாக நடத்தினார். வெள்ளி விழா, பொன் விழா மற்றும் வைர விழாவையும் காண செய்தவர் 75வது ஆண்டு பவள விழாவிற்கே கொண்டு வந்தார். கர்த்தரே இதை செய்தார். நம் கண்களுக்கு ஆச்சரியமாய்